Hi friends, Assalamu alaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் 2 விதமான வெல்கம் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி வெல்கம் ட்ரிங்க். இதை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறோம். அப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ஸ்ட்ராபெரியை சின்னதாக சாப் பண்ணி சேர்க்குறோம். அடுத்ததாக இதில் 2 லெமனோட ஜூஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஐஸ் க்யூப் நாம் சேர்த்துட்டு இதை இப்போ க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நாம் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் இதை ஃபில்ட்ரு பண்ணியோ இல்லைனா அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நாம் சர்விங் கிளாஸில் விட்டுக்கலாம். இந்த ஸ்ட்ராபெரி வெல்கம் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நாம் சர்விங் கிளாஸில் விட்டு 1 நிமிஷத்துலேயே மேலே சூப்பரான லேயர் செட் ஆகும். அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த லேயர் கம்ப்ளீட்டாக கிளியராக அழகாக தெரியுது. இப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது pomegranate வெல்கம் ட்ரிங்க், அதாவது மாதுளம் பழத்தில் செய்ய போகிறோம். இப்போ இந்த வெல்கம் ட்ரிங்க் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு மாதுளம் பழம் அடர்த்தி வச்சதை நம்ம சேர்க்குறோம். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஃபைனலாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரே ஒரு லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஐஸ் வாட்டரும் சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அதில் அந்த சீட்ஸ் இருக்கும்ல, அதனால நாம் இதை ஒரு வாட்டி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சர்விங் கிளாஸில் விட்டுக்கலாம். இந்த வெல்கம் ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், அழகான பிங்க் கலரில். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான pomegranate வெல்கம் ட்ரிங்கும் தயாராகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கான சர்விங் கிளாஸையும் நம்ம லைட்டாக சுகர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி, அதாவது அந்த கிளாஸை நம்ம வாஷ் பண்ண அந்த ஈரத்தோடையே இந்த சுகரில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஒட்டி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதில் நாம் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய மாதுளம்பழம் வெல்கம் ட்ரிங்கை சேர்த்துக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு சப்ஜா சீட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சமாக ஊற வச்ச சப்ஜா சீடை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அண்ட் உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வெல்கம் ட்ரிங்க் ரொம்பவே அழகாக தயாராகிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இங்கே பார்த்த 2 விதமான வெல்கம் ட்ரிங்கும் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.